தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். நாம் பிறப்பெடுத்து வந்துட்டோம். எதற்காக வந்தோம், ஏன் வந்தோம், வந்த பர்பஸ் என்ன, இது எல்லாமே நாம் பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு குணங்கள், குட் குவாலிட்டிஸ். இது எல்லாமே தூய்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, முதலில் நாம் இருக்கும் இடத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். மனமும் தூய்மையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத குப்பைகள், தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாமல் அடுத்தவர் வீட்டு விஷயம், முடிந்து போன பிரச்சனைகள், இது எல்லாவற்றையுமே நாம் மனதில் போட்டுக்கொண்டு நம்முடைய மனதை என்ன பண்ணுறோம்? அசுத்தம் செய்கிறோம், ஒரு சுத்தம் இல்லாமல் செய்கிறோம். அதை இருக்கக்கூடாது. மனமும் தூய்மையாக இருக்க வேண்டும், உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும், நம்மளுடைய வீடு சுற்றுப்புறம் அத்தனையும் தூய்மையாக இருக்க வேண்டும். இன்னொன்று பொறுமை. பொறுமை அப்படின்னா அவசரம். இன்னைக்கு ஒன்று ஆரம்பிச்சோன்னா நாளைக்கு முடிச்சிடணும் நமக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொறுமை இல்லாத தனம். அந்த பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை பொறுமையுடன் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், நாம் இதிலிருந்து என்ன நம்ம கற்றுக்கிறோம், என்ன ஏன் தோல்வி வந்தது அப்படின்னு பொறுமையாக நாம் பார்த்தோமானால் நாம் செய்யும் தவறுகள் நமக்கு தெரியும். அதனால் பொறுமை கடலினும் பெரிது அப்படிம்பாங்க. பொறுமை. இன்னொன்று விடாமுயற்சி. ஏன்னு கேட்டால், ஒரே ஒரு தோல்வி வந்துருச்சு, எனக்கு இது வராதுப்பா, என்னால் படிக்க முடியாது, நான் இதுக்கு லாய்க்கே இல்லை, என்னால் இது செய்ய முடியாது, என்னால் சமைக்க கூட தெரியாது. தொடர்ந்து தவறுகள் செய்யும் பொழுதுதான் கற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுது விடாமுயற்சி. இது என்னால் முடியும், இந்த தடவை நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன், இந்த தடவை நான் கற்றுக்கிறேன், இந்த தடவை இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறேன், பேசுறதுக்கு கற்றுக்கிறேன், பாடுறதுக்கு கற்றுக்கிறேன், படிக்கிறதுக்கு கற்றுக்கிறேன். எத்தனையோ விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிம்பாங்க. சரி, இத்தனை குணங்களும் வேணும்னா என்ன பண்ணணும்? நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கே தெரியும் இல்லையா? தொடர்ந்து தியானம் செய்யுங்க. தியானத்தினால் மட்டும்தான் ஞானம் வரும். ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் தியானம் மட்டும்தான் நம்மளை கடைசி வரை காப்பாற்றும். நமக்கு ஆன்ம முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியமாக வாழ்வோம், கவலை இல்லாமல் வாழ்வோம், ஆனந்தமாக வாழ்வோம். வாழ்க்கை வாழ்வதற்கு தொடர் தியானம். தேங்க்யூ. நன்றி.